இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதியோடு. அறிவிப்பு துறையில் சாதிக்க வேண்டும், ஒரு அறிவிப்பாளராக வேண்டும் என்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு எல்லோருக்குமே சாத்தியப்படுகின்றது என்பதை நாங்கள் சொல்ல விடாது. கஷ்டப்பட வேண்டும். அறிவிப்பு துறைக்கு வர வேண்டுமாக இருந்தால் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வர வேண்டும். அதுவும் நீண்ட நாட்கள் நீங்கள் அந்த துறையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் சில யுக்திகள், சில விடயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விடயமாக இருக்குது. அறிவிப்பு துறையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனூடாக எந்த அளவு மகிழ்ச்சியை அவங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று. எந்த அளவு பொருளாதார ரீதியான சிரமங்கள் இருந்தால் கூட அறிவிப்பு துறையிலேயே இருக்கணும் அப்படின்றதுக்கான காரணமாக நேர்கள் இருப்பாங்க. எங்களால் அவங்கள இலகுவாக அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அன்பு செலுத்தக்கூடிய நிறைய பேரை நாங்கள் சம்பாதிக்கிற வாய்ப்பு அறிவிப்பாளர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அது ஒரு அழகான ஒரு விஷயம், அழகான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. சரி, என்ன அறிவிப்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் இல்லையா? அறிவிப்பு துறையில் இருக்கக்கூடிய ஒருவரை தான் நாங்கள் அழைச்சிட்டு வரோம். இவர் மட்டும் அறிவிப்பு துறையில் இல்லை, இவரினால் இன்று பலரும் அறிவிப்பாளர்களாக மாறியிருக்காங்க. இது தொடர்பாக பேசலாம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் உத்தியோகபூர்வ தமிழ் அறிவிப்பாளர், ஒரு நிரந்தரமான அறிவிப்பாளராக முதல் முறை தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு தமிழர் என்பதையும் நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். சுப்பையா சிவராஜா அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் காயத்ரி. வணக்கம் நேத்ரா டிவியினுடைய நிகர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கங்கள். நிச்சயமாக நான் சொன்னது போல் அறிவிப்பு துறையில் இருக்கதே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நானும் இன்னொரு அறிவிப்பாளரை நேர்காண்றேன் அப்படின்றது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நிறைய விஷயங்களை பேசலாம். முதல்ல இளைஞர் சேவை மன்றம் தொடர்பாக, அவர்களுடைய சேவை தொடர்பாக நாங்கள் சொல்லிடலாம் நேர்களுக்கு. உண்மையில் இந்நாட்டின் இளைஞர்களுக்காக சேவையினை வழங்குகின்ற அரச நிறுவனம் என்ற வகையில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் தற்காலத்திலே உண்மையில் இன்றியமையாத ஒரு நிறுவனமாக அமைந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தோற்றம் பற்றி பார்க்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அநேகருக்கு தெரியாத உண்மைகள் இருக்கிறது இதனை பின்புலத்திலே. 1950க்கு பிறகு, அதாவது எங்களுடைய நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு, இரண்டாம் உலக மகாயுத்தம் நிறைவுக்கு வந்த காலப்பகுதியில், அதே நேரத்தில் எங்களுடைய நாடே போலவே உலகின் பல பாகங்களிலும் இளைஞர் புரட்சிகள், கிளர்ச்சிகள் மேலெழும்பிக் கொண்டிருந்த காலம். அக்காலகட்டத்தில் இவ்வாறான நிலைக்கு என்ன காரணம் என பலர் தங்களுடைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது இஸ்ரேலிய இனத்தவரான அரியலவி என்கின்ற ஒரு பேராசிரியர் இலங்கைக்கு வருகை தருகின்றார். இந்த பேராசிரியர் மூலமாக நடாத்தப்படுகின்ற ஆய்வின் மூலமாக நீண்ட ஆய்வுக்கு பிறகு ஒரு முக்கியமான 10 விடயங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதிலே பிரதானமான விடயம்தான் இளைஞர்களை சரியான முறையில் வழிகாட்டி தொழில்துறை புரட்சிக்குள் இழுத்து செல்வதற்கு, அவர்களை நிர்வகிப்பதற்கு சரியான ஒரு அரசு நிறுவனம் அல்லது அரசு சார்ந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புடைய நிறுவனம் ஒன்று இல்லாததான் பிரதான காரணமாக காணப்படுகிறது என்று அந்த ஆய்விலே பிரதான காரணமாக முன்மொழியப்பட்டது. அவ்வாறு இருக்கும் பொழுது அந்நேரத்தில் எங்களுடைய நாட்டினுடைய நிகழ்கால ஜனாதிபதி, எங்களுடைய நாட்டினுடைய அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய முதலாவது அமைச்சு, அதாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி கல்வி மற்றும் தொழில்துறை, அதே போல இளைஞர் விவகார அமைச்சு என்கின்ற முதலாவது அமைச்சின் மூலமாகவே இந்த தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றும் அதன் மூலமாக இளைஞர்கள் பல்வேறு பயன்களை தாங்கள் வெறுமனே சென்று கொண்டிருந்த காலத்தை மாற்றி இன்று தொழில்துறையில், வணிகத்துறையில், கல்வித்துறையில், இலக்கியத்துறையில், கலாச்சார துறைகளில் பல்வேறு துறைகளிலே மிளிர்ந்து மேலெழுந்து வருவதற்கான வாய்ப்பினை நாங்கள் நிறைய பேர் அறியாவிட்டாலும் கூட தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இது தொடர்பாக மக்கள் தெரிந்து வைத்திருப்பது, அதுவும் இளையவர்கள் தெரிந்து வைத்திருப்பது அவசியமாக இருக்கின்றது. இளைஞர் சேவைகள் மன்றத்தினூடாக எவ்வாறான செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது, எப்படி இதுக்குள் இணைந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும். இது தொடர்பாக தமிழ் பேசக்கூடியவர்களிடம் தெளிவு அதிகமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சகோதர மொழி பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா? நிகழ்காலத்தில் எவ்வாறான செயற்திட்டங்களை நீங்கள் செய்துட்ருக்கீங்க? உண்மையில் நிகழ்காலம் பற்றி பேசுவதோடு இந்த தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மூலமாக இதுவரை காலமும் எடுத்து செல்கின்ற அதன் கட்டமைப்பு பற்றியும் நாங்கள் பேசிக்கொண்டு முன்னால் சென்றால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் நாட்டினுடைய இளைஞர்களை வழிநடாத்துகின்ற ஒரு அரச நிறுவனம். அந்த வகையிலே தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் பிரதான காரியாலயம் மகரகமையிலே அமைந்திருக்கிறது. ஜப்பான் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய கட்டிடத்திலே மிகப்பெரிய பரப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல நாட்டின்
பல பாகங்களில், அதாவது நாட்டின் எங்களுடைய மாவட்டங்கள் 25 இருக்கிறது. அந்த 25 மாவட்டங்களிலே இளைஞர்களின் கட்டமைப்பினை நிர்வாகத்தினை சரியாக செய்வதனை இலகுபடுத்துவதற்காக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு மாத்திரம் 26 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தினை நகர் சார்ந்த இளைஞர்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள். நாகரிக பின்னணியிலே அதிகமாக இருக்கின்ற இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாவட்டத்தினை இலகுபடுத்தல் நிர்வாக செயற்பாடுகளுக்காக இரண்டாக பிரித்து அது நகர்ப்புற இளைஞர் மாவட்டம், அதே நேரத்தில் கொழும்பு மாவட்டம் என இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாட்டின் மாகாணங்கள் 9 காணப்படுகிறது. ஆனால் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் இந்த நிர்வாக முறைமைகளை இலகுபடுத்துவதற்காக வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, அதே போல மன்னார், இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 5 மாவட்டங்களையும் அதிகமான மாவட்டங்கள், அது ஏனைய மாகாணங்களிலே 3 மாவட்டங்கள் இருக்கின்றன, 2 மாவட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த தமிழ் பேசுகின்ற வடமாகாணத்தினை நிர்வகிப்பதற்காக 5 மாவட்டங்களை வடமாகாணமாக நாங்கள் நிர்வாகத்திலே, இலங்கை நிர்வாகத்திலும் இருக்கிறது. ஆனால் இதனை இலகுபடுத்துவதற்காக அதனை வன்னி மாவட்டம் என்ற இலகுபடுத்தலோடு பிரித்து 2 மாவட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. ஆகவே தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் 9 மாவட்டங்களை நாங்கள் 10 மாவட்டங்களாக வகுத்திருக்கின்றோம். அதே போல ஆகவே 25 மாவட்டங்கள், 26 மாவட்ட காரியாலயங்கள், 9 மாகாணங்களிலே 10 மாகாண காரியாலயங்கள், அதே போல எங்களுடைய நாட்டின் இளைஞர்களின் தொழில்துறைகளை, தொழில் வழிகாட்டலின் சரியான முறையில் வகுத்து காட்டுவதற்கு, அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு நாங்கள் இதுவரை 58 தொழிற்பயிற்சி நிலையங்களை நாடளாவிய ரீதியிலே பரந்துபட்டு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் கலைத்துறைக்காக விசேடமாக நுண்கலை கல்லூரிகளாக நாங்கள் பிரதானமாக 3 நுண்கலை கல்லூரிகளை நடாத்தி செல்கின்றோம். விசேடமாக நாட்டின் எங்கு கேட்டாலும் தெரியாதவர்கள் இல்லை, கலைத்துறை சார்ந்தவர்கள் இல்லை. பெல்லூர் நுண்கலை கல்லூரி, அதே போல எரமணியாய நுண்கலை கல்லூரி, அதே போல மகரகம நுண்கலை கல்லூரி, இந்த 3 இடங்களிலும் கலைத்துறைக்காக இலங்கையில் இதுவரை காணப்படுகின்ற இளைஞர்களிலே அதிகமான கலைத்துறை சார்ந்து வெளிவந்திருக்கின்றவர்கள் இந்த நுண்கலை கல்லூரிகள் மூலமாக வெளிவந்தார்கள் என்று சொன்னால் அதனை மறுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு செயற்படுகின்ற இளைஞர் சேவைகள் மன்றம் இளைஞர்களை தனக்கென ஈர்த்தெடுப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை அன்று தொற்று இன்று வரை கையாண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரலாம். உண்மையில் தமிழ் மொழி சார்ந்தவர்கள் அதிகமாக ஈடுபாடு குறைவாக இருக்கின்றார்கள் என்று கேட்டிருந்தீர்கள். இதனை நான் அவ்வளவாக ஏற்றுக்கொள்வதற்கு இடமில்லை. ஏனென்றால் வடகிழக்கு, அதே போல மத்திய மாகாணம், இன்று நாட்டின் அனைத்து பாகங்களை பொறுத்தவரையிலே தமிழர்கள் பறந்து வாழ்கின்றார்கள். தமிழ் பேசுகின்றவர்கள், அதாவது முஸ்லீம், அதே போல தமிழர்கள், தமிழ் பேசுகின்றவர்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள். கடந்த காலங்களில் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினை பெரும்பான்மையான இனத்தவர்கள் தான் அதிகமாக பாய்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்றால் அவர்களுக்கான சென்றடைகின்ற விடயங்கள் குறைவாக கிடைத்தது. ஆனால் இன்று எங்களுடைய இளைஞர் சேவைகள் அதிகாரிகள் மூலமாக ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் எங்களுடைய இளைஞர் சேவைகள் அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக உடனுக்குடன் நாட்டின் செயற்படுத்தப்படுகின்ற தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தேசிய நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக இலகுவாக நாங்கள் அந்த கட்டமைப்பின் கீழ் இளைஞர்களை சென்றடையும் வகையிலே நாங்கள் பயன்படுத்தியிருக்கின்றோம். அந்த வகையிலே தேசிய ரீதியில், சர்வதேச ரீதியில் விருதுகள் வென்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்ட பல்வேறு நாடுகளுக்கு சென்று தங்களுடைய திறமைகளை நிரூபித்த இளைஞர்களும் எங்களிடம் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்று நாட்டிலே இளைஞர்களுக்காக அதிகமாக வழங்கப்படுகின்ற இளைஞர் சார்ந்த விருது வழங்கல் நிகழ்வு எங்களுடைய தேசிய இளைஞர் விருது வழங்கல் நிகழ்வு. அதே போல நாட்டின் பிரதானமான 3 விளையாட்டு நிகழ்வுகள் இருக்கிறது. தேசிய விளையாட்டு விழா, அதே போல பாடசாலை விளையாட்டு விழா, அதற்கு அடுத்ததாக இருப்பது எங்களுடைய தேசிய இளைஞர் விளையாட்டு விழா. ஆகவே இந்த நிகழ்வுகளுக்கும் சிறிதேனும் குறைவில்லாத வகையிலே தரமான நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்ற தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் நாட்டின் அனைத்து பாகங்களிலும் பறந்து வாழ்கின்ற அனைத்து இன மக்களையும், இன மத மொழி பேதங்கள் கடந்து அனைவருக்கும் சமமான களங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சமமான களங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான அழைப்பினை தான் நாங்கள் இளைஞர்களுக்கு விடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அதுதான் அதை பற்றி தெரியும் போது இன்னும் இலகுவாக அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் நமது இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இன்னொரு விடயமும் உங்களிடமிருந்து வரும் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். முதல் முறையாக இந்த அறிவிப்புத்துறைக்கான போட்டி நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் தான் மேற்கொண்டிருந்தீர்கள் இல்லையா, தமிழ் பேசுபவர்களுக்காக? அது தொடர்பாக சொல்லுங்கள். உண்மையில் கடந்த காலங்களிலே இளைஞர்களுக்கான தேசிய ஊடக நிகழ்வுகள், அதாவது ஊடக செயலமர்கள், ஊடக பயிற்சி பட்டறைகள்,
இவ்வாறான நிகழ்வுகளை கடந்த காலங்களிலே சிங்கள மொழி மூலமாக மொழிபெயர்ப்பின் மூலமாகத்தான் அவை வழங்கப்பட்டு வந்தன. ஆனால் இது 2013க்கு பிறகு இந்நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கென முதலாவதாக வரலாற்றில் தமிழ் மொழிக்கான ஒரு தனியான அறிவிப்பாளர், இதனை பற்றி நான் விசேடமாக சொல்ல வேண்டும். அறிவிப்பாளர் என்கின்ற ஒரு பதவி அரச கட்டமைப்பிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் மாத்திரமே இருக்கிறது. அதே போல இந்த ரூபவாணி கூட்டுத்தாபனத்தில் இருந்தாலும் கூட அவருக்கு மேலதிகமான ஒரு பணி வழங்கப்பட்டிருக்கிறது. தயாரிப்பாளர் என்கின்ற பணியும் அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், நாங்களும் ஒரு அரச நிறுவனத்தை சார்ந்தவர்கள். இந்த அரச நிறுவனத்திலே அறிவிப்பாளர் என்கின்ற ஒரு கட்டமைப்பு பதவி வெற்றிடம் இல்லை. ஆனால் தேசிய இளைஞர் சேவை மன்றத்துக்கு அது கட்டாயமாக வேண்டும் என பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டு இந்த இரு பதவிகள் அனுமதி பெற்றிருக்கின்றன. அவ்வாறு அனுமதி பெற்றிருக்கின்ற இந்த பதவிக்காக இதுவரை சிங்கள மொழி மூலமாகத்தான் இலங்கையின் தலை சிறந்த அறிவிப்பாளர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்று ஒலிபரப்பு கூட்டுத்தாபனமாக இருந்தாலும் சரி, இலங்கையில் எங்கு சொன்னாலும் பேர் சொல்லக்கூடிய சிறந்த அறிவிப்பாளர்கள் எங்களுடைய தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினுடைய சிங்கள அறிவிப்பாளர்கள். ஆனால் வரலாற்றில் இதுவரை காலமும் தமிழுக்கான அறிவிப்பாளர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை. அதற்காக இருந்தவர்கள் எங்களுடைய சிரேஷ்ட ஆசான்களாக இருக்கக்கூடிய ஈஸ்வர ராஜா, அல்தீன் அமீர் முதலியவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஒரு இளைஞர் சேவைகள் அதிகாரிகளாக, அதே நேரத்தில் மாவட்ட இளைஞர் சேவைகள் அதிகாரிகளாக, இன்று அவர்கள் மாகாண பணிப்பாளர்களாக, உதவி பணிப்பாளர்களாக அவர்கள் ஓய்வுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் நிரந்தரமாக இந்த பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கும் காலகட்டத்திலே கடந்த 12 வருடங்களுக்கு முன்னர் என்னை இந்த பதவிக்கு நிரந்தரமாக மிகப்பெரிய போட்டிக்கு மத்தியிலே நாடளாவிய ரீதியில் ஒரு பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டும், தெரிவு செய்ய வேண்டுமானால் மிகப்பெரிய போட்டி நிலவும். அந்த போட்டிக்கு மத்தியிலே இறுதியாக தெரிவு செய்யப்பட்ட 122 பேரில் நான் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். ஆகவே இந்த நிலைமைக்கு பிறகு எனக்கான ஒரு கடமை இருக்கிறது. ஆகவே தமிழ் மொழிக்காக விசேடமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற என்னால் தமிழ் மொழி சார்ந்தவர்களுக்கான சரியான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டிய தேவை என்பதற்காக எங்களுடைய தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஊடக செயலமர்கள், ஊடக பயிற்சி பெற்றவர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான மீடியா ஸ்கூல் என்கின்ற புரோகிராமும் இந்த நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இதற்கு நாங்கள் தமிழ் மொழிக்கான தனியான ஒரு நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட வேண்டும் என நீண்ட நாள் வேண்டுகோளுக்கு மத்தியில் அது தனியான தமிழ்மொழி நிகழ்வுகளாக மாவட்ட மட்டங்களிலே, மாகாண மட்டங்களிலே, அதனைத் தொடர்ந்து அதில் திறமையுடையவர்கள், திறனுடையவர்கள் நாங்கள் தேசிய மட்டத்துக்கு தெரிவு செய்து இன்று நாட்டின் பல அரச, அதே போல தேசிய வானொலிகளில், தொலைக்காட்சிகளில், அச்சூடகங்களிலே எங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய திறமைகளை நிரூபித்து விருது பெறுகின்ற ஊடகவியலாளர்களாகவும் திகழ்ந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே எனக்கு கிடைத்த பாக்கியமாக கருதி கொண்டிருக்கிறேன். இன்னும் பல வருடங்கள் இந்த நிறுவனத்துடன் நான் இணைந்து வேலை செய்தால் இன்னும் திறமையான பல ஊடகவியலாளர்களை எனக்கு நிறைய வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். வெளியில் இருக்கின்ற தரமான இலங்கையினே சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற அறிவிப்பாளர்கள், ஊடகவியலாளர்கள் எங்களுக்கு தன்னுடைய ஆசிரியத்துவத்தினை வழங்கியது போலவே எங்களுடைய மாணவர்களுக்கும் அவர்களுக்கு தயங்காது என்னுடன் இணைந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். முதற்கண் இந்த நேரத்தில் பலரது பெயர்களை குறிப்பிட முடியாவிட்டாலும் கூட அவர்களை ஞாபகம் கூர்ந்து அவர்களுடன் இணைந்து எங்களுடைய தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினூடாக நாங்கள் இளைஞர்களுக்கு இவ்வாறான சேவைகளை தனித்துவமாக வழங்குவதற்கு கிடைத்ததிட்டு நான் சந்தோஷப்படுகின்றேன். நிச்சயமாக நிரந்தர அறிவிப்பாளர் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க நிறைய பேர். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நிரந்தர அறிவிப்பாளர் அப்படின்ற ஒரு விஷயம் அறிவிப்பாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் எல்லாமே சுயாதீன அறிவிப்பாளர்களாகத்தான் இருப்போம். நிரந்தர அறிவிப்பாளர்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். சரியான ஒரு நபரை சரியான பதவிக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் 12 வருடங்களுக்கு முன்பாக எத்தனை போட்டி நிலவி இருக்கும் என்பது எங்களுக்கு அறிவிப்பு துறையில் இருக்கக்கூடிய நாங்கள் உணரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஒரு சரியான நபரை சரியான அங்கீகாரத்தோடு தெரிவு செய்ததனால்தான் இன்று பல விடயங்கள் நடந்துட்டுருக்கு. அதுக்கு நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறோம். இன்னொரு விஷயம் இருக்குது இல்லையா, இலங்கை ரூபானி கூட்டுத்தாபனத்துக்கும் இலங்கை சேவை மன்றத்துக்கும் இடையிலான அந்த தொடர்பு. முதலாவது ரியாலிட்டி ஷோ கூட நீங்கள் தான் செய்திருந்தீங்க இல்லையா, அந்த இணைந்து செய்தது தான், நம்ம இணைந்து செய்த ஒரு விஷயமா இருந்தது. அதை பற்றின விஷயங்களையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம். உண்மையில் இளைஞர்களின் தாய் வீடு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம். அதே போல ஊடகத்துறையின் தாய் வீடு, தொலைக்காட்சி துறையினுடைய தாய் வீடு எங்களுடைய ரூபானி கூட்டுத்தாபனம் என்று சொன்னால் மறுப்பதற்கு யாரும் இல்லை. ஆகவே இந்த 2 தாய் வீடுகள் ஒன்றாக இணைந்து கடந்த 40 தசாப்தங்களுக்கு மேலாக இணைந்து பல்வேறு செயற்பாடுகளை இளைஞர்களுக்கு சமூகம் நோக்கிய தூர நோக்கோடு வழங்கி கொண்டிருக்கின்றன. அவ்வாறு பார்க்கும் பொழுது பெல்லூர் நுண்கலை கல்லூரியின் மூலமாக
பெல்லூர் ரூபஹானி கம்மானை என்று சொல்வார்கள், அதாவது பெல்லூர் ரூபஹானி கிராமம். இது அமைப்பதற்கு இன்று அங்கு உருவாகிய கலைஞர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், அதே போல நடிகர்கள் இன்று நாட்டின் பிரசித்தி பெற்ற ஜனரஞ்சக கலைஞர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இல்லாமல் இன்று ஒரு இசை நிகழ்வு அல்ல, இவர்கள் இல்லாத ஒரு மேடை அல்ல என்ற நிலைமைக்கு மாறி இருக்கிறது. அப்படியான நிகழ்வுகளும் எங்களுடைய தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் எங்களுடைய ரூபஹானி கூட்டுத்தாபனமும் செயற்படுத்தியிருக்கிறது. அதே போல எங்களுடைய நாட்டிலே இப்பொழுது பல்வேறு தொலைக்காட்சிகளில், வானொலிகளில் ரியாலிட்டி ஷோக்களுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கிறது. வாழ்த்துக்கள், வரவேற்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு கலைஞர்கள், கலைத்துறையில் ஆர்வம் இருக்கின்றவர்கள் மெலிந்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கான களங்கள் சரியான முறையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அவை வழங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அவ்வாறு ஒரு கலாசாரத்தினை முதல் முறையாக ஏற்படுத்தி தந்தது சிறந்த பாடகர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த பாடலாசிரியர், அதற்கு மேலாக சிறந்த அறிவிப்பாளர் என இதற்கான தனியான ஒரு மேடை அமைத்து, தனியான களத்தினை அமைத்து முதலாவது ரியாலிட்டி ஷோ ஒன்றினை நடாத்திய பெருமை தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கும் எங்களுடைய ரூபஹானி கூட்டுத்தாபனத்துக்குமே காணப்படுகிறது. அந்த துருணு சக்தி இலங்கை வரலாற்றில் கலைத்துறையில் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், கடந்த காலங்களில், கடந்த தசாப்தங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், அதே போல இந்த தசாப்தத்திலே பல ஊடக நிறுவனங்களில் கலைத்துறையில் சிரேஷ்ட பதவிகளில் இருக்கின்றவர்கள் மறக்க முடியாத ஒரு பெயர் துருணு சக்தி. ஆகவே இந்த துருணு சக்தி மேடையின் மூலமாக வழிந்து வந்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறைக்கு, எங்களுடைய நாட்டின் தேசிய விளையாட்டுகளில் ஒன்றான கரப்பந்தாட்டம், இந்த கரப்பந்தாட்டத்தில் நாங்கள் இப்பொழுது சர்வதேச மட்டத்தில் ஒரு சரியான ஒரு தரத்தினை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதனை இன்னும் மேம்படுத்துவதற்காக பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு கரப்பந்தாட்ட போட்டிகளையும், அதே போல இளைஞர் கழகங்களில் இருக்கின்ற மாணவர்களுக்கான, இளைஞர்களுக்கான ஒரு கரப்பந்தாட்ட போட்டியினையும், அதே போல எங்களுடைய இந்த ஏனைய நிறுவனம் சார்ந்தவர்களுக்கான ஒரு கரப்பந்தாட்ட போட்டியும் ஒவ்வொரு வருடமும் ரூபஹானி மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் வாலிபால் போட்டி என நடாத்தி கொண்டிருக்கிறது. இது 40 வருடங்கள் கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த செயற்பாடுகளின் மூலமாக தொடர்ச்சியாக தங்களுடைய பங்களிப்பினை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த 2 நிறுவனங்களும் எதிர்வரும் 27ஆம் தேதி, இந்த மாதம் 27ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளிலும் தேசிய இளைஞர் சித்திரை புத்தாண்டு விழாக்களை, களியாட்டங்களை நடாத்த ஏற்பாடு செய்திருக்கின்றன. அந்த நிகழ்வுகளிலே விசேட அம்சம் என்னவென்றால், இது முற்றுமுழுதாக இளைஞர்கள் இடத்திலேயே வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் ஊடகவியலாளர்களாக தங்களுடைய முதலாவது கனவினை தடம் பதிப்பதற்கான வாய்ப்பினை இலங்கை ரூபஹானி கூட்டுத்தாபனம் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தோடு இணைந்து வழங்கியிருக்கிறது. எப்படி என்றால், ஊடகத்துறையில் ஆர்வம் இருக்கின்ற இளைஞர்களை புதிய சுதந்திர ஊடக நிருபர்களாக, பிராந்திய ஊடக நிருபர்களாக ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுக்கும் ஒவ்வொரு வீதம் சுமார் 340க்கு மேற்பட்ட இளைஞர்வதிகளை தெரிவு செய்திருக்கிறது. அதற்கான பயிற்சிகள் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் தேசிய கல்வி நிர்வாகத்திலே, அதாவது மாரகம தேசிய கல்வி நிர்வாகத்திலே வழங்கப்பட்டு அதற்கான விளக்கங்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு இந்த இலங்கையின் ஊடக துறையினுடைய ஓட்டத்திலே இணைந்து கொள்வதற்கான முதலாவது அடிப்படையினை வழங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் நாட்டின் தேவை. தங்களுடைய திறமைகளை கனவாக மட்டுமில்லாமல் கனவுகளை நனவாக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை இளைஞர்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஆயத்தங்களை தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும், அதே போல எங்களுக்கு என்றும் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை ரூபஹானி கூட்டுத்தாபனமும் வழங்கிக் கொண்டிருப்பதில் அதையும் நாங்கள் கட்டாயமாக ஞாபகப்படுத்த வேண்டும். நிச்சயமாக எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த அவர்களுக்கு என்று தெரிகின்றது. சிறப்பான அடித்தளங்களை இட்டு எத்தனை பேரை முன்னோக்கி அழைத்து சென்றிருக்கின்றது தாய் ஊடகம் என்பதை நினைக்கும் போது எங்களுக்கும் பெருமையாக இருக்கின்றது. அதோடு சேர்த்து இளைஞர் சேவை மன்றத்திற்கும் நாங்கள் கண்டிப்பாக பாராட்டுக்களை தெரிவித்தாக வேண்டும். நிறைய விடயங்கள் இதை பற்றியே பேசிவிட்டோம். உங்களை பற்றியும் பேசலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகின்றது. அறிவிப்பு துறைக்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் எப்போது வந்தது? எப்படி இதற்குள் வந்து சேர்த்தீர்கள்? உண்மையில் கட்டாயமாக அநேகமாக வெளியில் சொல்லாத விடயங்கள் இதில் இருக்கிறது. அறிவிப்புத்துறை என்னுடைய பாடசாலை, ஆரம்பகால பாடசாலை. நான் முகவந்தலாவ கேக்குசோல் மத்திய பிரிவிலே பிறப்பிடமாக கொண்டவன். ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்க வேண்டிய விடயம், ஆனால் அதற்கான நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். நான் பிறந்த மண்ணில் அமைந்திருக்கின்ற என்னுடைய பாடசாலை, ஆரம்ப கல்வியினை பெற்றுக்கொண்ட என்னுடைய பாடசாலை கேக்குசோல் இலக்கம் 2 தமிழ் வித்தியாலயம். அவை இந்த பாடசாலையில் எங்களுக்கு அந்நேரத்தில் வாய்த்த ஆசிரியர்கள்
வெறுமனே புத்தக பூச்சிகளாக படிப்பில் மாத்திரம் கவனம் செலுத்தி பேப்பர் குவாலிஃபிகேஷன், அதாவது எங்களுடைய பெறுபேறுகளை மாத்திரமே காட்டுவதை தான் இன்று பெறுபேறுகளாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இணைப்பாட விதான செயற்பாடுகள் எவ்வாறு மனிதனை தன்னை சரியான நல்வழிப்படுத்துவதற்காக, தன்னை எதிர்காலத்தில் திட்டமிட்டு வழிநடாத்துவதற்கான வழிகளை உருவாக்குகின்றது என்பதனை அன்றே அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். அந்த ஆசிரியர் பெருந்தகைகளின் ஊடாக நாடகத்துறை, அதே போல கலைத்துறை எடுத்துக்கொண்டால் அறிவிப்புத்துறை, பேச்சு போட்டி, இவ்வாறு எல்லா துறைகளுக்கும் முதன்நிலையில் அழைக்கப்படுகின்ற மாணவனாக அந்த பாக்கியம் எனக்கு சிறு வயதிலிருந்தே கிடைத்திருந்தது. ஆகவே இதன் மூலமாக எந்த ஒரு போட்டிக்காகவும் அழைத்தால் சிவராஜாவை கட்டாயமாக அழைத்து செல்லுங்கள் என்ற நிலைக்கு என்னுடைய திறமை ஓரளவுக்கு மெருகுபடுத்தப்பட்டிருந்தது. ஆகவே தமிழ் தின போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த போட்டிகளாக இருந்தாலும் ஒவ்வொரு போட்டிக்காகவும் விசேடமாக தயார் செய்வார்கள். இந்த நிலை காலத்துக்கு காலம் மாறி என்னை நானே தயார்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை எனக்கு கற்றுத்தந்தது. இதன் பிறகு நான் உயர்தரத்தில் உயிரியல் விஞ்ஞான துறையிலே கல்வி கற்றேன். என்னுடைய துறைக்கும் அதற்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை. ஆனால் என்னுடன் நான் உயர்தரத்தினை முடித்து பெறுபவர்களுக்காக காத்திருந்த காலகட்டத்திலே என்னுடைய நண்பன் ஒருவன் அந்த காலத்தில் இந்த ஸ்மார்ட் போன்களோ அல்லது ஏனைய தகவல் பரிமாற்று டிஜிட்டல் முறைமைகளோ காணப்படவில்லை. ஆனால் ஒரு பத்திரிகையில் காணப்பட்ட ஒரு விளம்பரத்தினை எடுத்து வந்து எனக்கு வழங்கினான். இதுக்கு கட்டாயமாக நீங்கள் செல்ல வேண்டும், நீ செல் மச்சான், நான் எப்படி சொல்றேன்னு சொன்னா நாங்கள் இடமொழியிலேயே சொல்லுவார், கட்டாயம் நீ தான் போகணும், இதுக்கு போகாட்டி பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்றார். அப்படி சொன்னவுடன் நான் கட்டாயமாக இதற்கு விண்ணப்பிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவருக்கு நான் விண்ணப்பித்தவுடன் எனக்கு அழைப்பு வருகிறது. அழைப்பு வந்த பிறகு அங்கு நான் ஒரு வருடம் அறிவிப்பாளருக்கான பயிற்சியினை பெற்றுக்கொள்கின்றேன் முறையாக. இன்று இலங்கையில் பிரபலமான அறிவிப்பாளர்களாக என்றும் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற அப்துல் ஹமீத், அதே பிஹெச் அப்துல் ஹமீத், அதே போல இர்ஃபான் மௌலானா, ஏஆர்எம் ஜிஃப்ரி, அதே போல எங்களுக்கு பிரதானமான பல அறிவிப்பாளர்கள் எங்களுக்கு அந்த காலகட்டத்திலே முறையாக அறிவிப்புத்துறையினை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த கற்றுத்தந்த காரணத்தினால் ஒரு சர்வதேச இணைய வானொலியிலே ஒரு வருடம் நான் அறிவிப்பாளராக இருந்து இந்த துறையிலிருந்து நான் இதோடு அன்று நான் முன் கொடுத்த சவால்கள் அதிகம். யுத்த காலம், நான் என்னை போல ஒரு கருப்பான ஒருவன் கொழும்புக்கு வந்து தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு இரவிலே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு பகலிலே நிகழ்ச்சி செய்ய கற்றுக்கொள்வ செல்லும் அந்த காலகட்டம் வந்து உண்மையிலேயே சிக்கலான இக்கட்டான நிலையை தந்த காலகட்டம். அவ்வாறு இருக்கும் பொழுது இதோடு என்னுடைய இந்த ஊடக வாழ்வு முடிந்து விடுமா, என்னுடைய கனவுகள் முடிந்து விடுமா என்று எண்ணிய பொழுதும் நான் வாசிப்பிலும் அதே நேரத்திலே தேடுகின்ற விடயங்களிலும் தமிழை சரியாக தேடுகின்ற விடயத்திலும் கவனம் செலுத்தி கொண்டே இருந்தேன். இதுதான் எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான இந்த துறைக்கு என்னை எடுத்து வந்ததற்கு என்னுடைய குடும்ப பின்புலமும் காரணம். என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஊக்குவித்தார்கள். அவர்கள் இல்லை என்றால் இதனை நான் இவ்வாறு இலகுவாக எடுத்து வர முடியாது. உண்மையில் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலங்களிலே ஊடகத்துறைக்கு பிரவேசிக்கின்றவர்கள் பொருளாதார ரீதியாக அவ்வளவாக பிரகாசிக்க முடியாது. ஆனால் அந்நிலையை கடந்து இன்று நான் செல்வதற்கு என்னுடைய குடும்பமும் என்னை வளர்த்துவிட்ட ஆசான்களும் காரணமாக இருந்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தினை அவர்களுக்கும் நான் நன்றினை கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். நிறைய விஷயங்களோட உங்களோட என்ன தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. குறிப்பாக மலையகத்தை பொறுத்தவரையில் பலப்பற்றாக்குறையின் போது இருந்தால் கூட ஆசிரியர்கள் எவ்வளவு தூரம் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு ஒருவரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக எத்தனை ஆசிரியர்கள் உழைத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நினைவுபடுத்தியே ஆக வேண்டும். தங்கள் வீட்டு பிள்ளைகள் போல அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக எந்தவித ஒரு பயனும் இல்லாமல் எங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எப்போதுமே நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக நாங்கள் இருப்போம். குறிப்பாக இந்த விடயத்தை சொல்லி நேரம் போதாமையினால் நிறைய விடயங்கள் உங்களோட கலைக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எங்களோடு இணைந்து பல விடயங்களை எங்கள் நேயர்களுக்காக கூறியமைக்கு நன்றி. என்னையும் இணைத்து இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற வைத்தமைக்காக உங்களுக்கும் நேத்ரா டிவியின் அனைத்து நேயர் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நிச்சயமாக இன்று எங்களோடு இணைந்திருந்தார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் உத்தியோகபூர்வ தமிழ் அறிவிப்பாளர் சுப்பையா சிவராஜா அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருந்தார். நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் பகுதி அறிவிப்பு துறையில் நானும் சாதிக்க வேண்டும் என்றும் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு உந்துதலாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த கலந்துரையாடல் பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், கில்லி திரைப்படம் மீண்டும் திரையரங்குகளில் தற்போது பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அனைவராலும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக மாறி இருக்கின்றது. அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. பாடலை தொடர்ந்து இரண்டாவது கலந்துரையாடலோடு இருந்திருக்கலாம்.